ரொம்பவே பிரபலமான யானைகளோட பயிற்சி மையம் அமைஞ்சிருக்கிற அமைதியான அழகான ஒரு கிராமம்தான் கோடநாடு. எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலிலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்துல பெரியார் நதிக்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கிற கிராமம் தான் கோடநாடு. 2 பக்கங்களும் மூங்கில் மரங்களால சூழப்பட்டு மூங்கில் காட்டுக்கு நடுவுல போற இந்த கிராமத்தோட பயணம் ரொம்பவே மகிழ்ச்சியாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். ரொம்ப பிரபலமான யானைகளோட பயிற்சி மையம் இங்க இருக்கிறதுனால இந்த இடம் ஒரு சுற்றுலா தலமாவே மாறி போயிடுச்சு. இந்த இடம் ஈகோ டூரிசம்ன்ற நிறுவனத்தினால பராமரிக்கப்பட்டுக்கிட்டு வருது. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நிலப்பரப்பளவுள்ள காடு. இதுதான் இங்க ஒரு சிறப்பான விஷயம். 1950-60 காலகட்டத்தில் பல்வேறு காடுகள்ல இருந்து பிடிக்கப்பட்ட யானைகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற இந்த கோடநாடு ரொம்பவே பிரபலமான யானை பயிற்சி மையம். ரொம்பவே திறமையான பயிற்சியாளர்களை கொண்டும் மற்றும் யானை பாகன்களை கொண்டும் யானைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அதுங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருது. 1970 யானைகளை பிடிக்கிறது சட்டப்படி குற்றன்னு கேரளா கவர்மெண்ட் அரசாணை பிறப்பிச்சதால இந்த கோடநாடு யானைகளோட காப்பகமா அமைஞ்சிருச்சு. கோடநாடு கேரளா கவர்மெண்ட் ஈகோ டூரிசத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்த இடத்தோட சேர்த்து பராமரிக்கப்படுற இயற்கை சுற்றுச்சூழலோட அமைஞ்சிருக்கிற இந்த இடம்தான் காப்பேரி காடு கிராமம். கோடநாட்டுக்கு பக்கத்திலேயே இது அமைஞ்சிருக்கு. கோடநாடு பயிற்சி மையத்தில் இருக்கிற யானைகளும் புள்ளிமான்கள், சாம்பர் மான் இது எல்லாத்தையும் காப்பேரி காடுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாலதான் இடமாற்றம் பண்ணாங்க. மான் பூங்கா, யானைகளோட கேம்ப், செம்மர தோட்டம், குழந்தைகள் விளையாடுற பூங்கா இது எல்லாத்தையும் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல மான்கள் சுதந்திரமா விளையாடுறத நம்மளால பார்க்க முடியும். எலிபென்ட் பார்க்குக்கு போற 2 பக்கமும் உயரமான மரங்கள் வளர்ந்து செழிச்சிருக்கு. இந்த பெரிய யானை கேம்ப்ல ரொம்ப அழகா விளையாடிக்கிட்டு இருக்கிற குட்டி யானையில இருந்து பெரிய கொம்பன் யானை வரைக்கும் இருக்கு. கேரளாவில் நிறைய இடங்கள்ல மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற நிறைய காட்டு யானைகளை இங்க கொண்டு வர்றது வனத்துறையினர் தான். இயற்கையோட அழகான காடுகளையும் நதியோட குளிர்ச்சியையும் அனுபவிக்கிறதுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் இதை தேடி இங்க வருவாங்க. யானைகளும் மான்களும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச விலங்குகள்ன்றதுனால பள்ளி மாணவர்கள் ரொம்ப அதிகமா வரக்கூடிய இடமா இது இருக்கு. சுற்றுலா பயணிகள் இங்க அதிகமா வர்றதுனால இங்க உணவகங்களும் அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைகளும் நிரம்பி இருக்கு. கொச்சி அந்தாராஷ்டிரா விமான நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் பக்கத்துல தான் கோடநாடு இருக்கு. இதுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அங்கமாலி ரயில்வே ஸ்டேஷன்.